இதோ வந்துருச்சுங்க OnePlus Nord Buds 2. இது வந்து போன வருஷம் OnePlus Nord Buds லான்ச் பண்ணிருந்தாங்களே, அதோட அப்கிரேட். என்ன பண்ணிருக்காங்கன்னா 200 ரூபாய் கூட்டிட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் டிரான்ஸ்பரன்சி மோட ஆட் பண்ணிட்டாங்க. ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்திருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எல்லாம் நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க. இந்த வீடியோல ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். இஸ் இட் வொர்த் இட் ஆர் நாட்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ரிஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, கேஸோட டிசைனை பார்த்தீங்கன்னா மருந்துலாம் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு கிடைக்கும், பட் ஓரளவு ஸ்டர்டியா இருக்கு. ரொம்ப ஸ்டர்டியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து டுவல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச கலர் இது வந்து லைட்னிங் ஒயிட் கலர். ஆமா, கீழே பேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கிரே கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு டுவல் டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கறதுக்கு இட்ஸ் நாட் தட் பேட். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தப்போ, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணப்போ என்னெல்லாம் கிடைச்சுன்னு சொல்றேன் நான். இந்த பட்ஸ் இருந்தது, அப்புறம் ஒரு கேபிள் இருந்தது, அப்புறம் டாக்குமெண்டேஷன், குயிக் ஸ்டார்ட் கைட், ஸ்டிக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் OnePlus என்ன சொல்றாங்கன்னா டிஃபரெண்டா ஸ்டிக்கர்ஸ் கிடைக்குமா ஒரு நாட் பாக்ஸ்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனிவே நான் ஃபர்ஸ்ட் டைம் கேஸை வந்து பாக்ஸ் இருந்து எடுத்தப்போ என்னடா அழுக்கா இருக்கு, தூசியா இருக்கு, க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு பார்த்தப்போ இது ஆக்சுவலி ஒரு டிசைன் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இந்த டிசைன் ஐடியா வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல. ஆக்சுவலா பிளேன் ஒயிட்டா வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனிவே லிட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ பட்ஸ் வந்து எப்படி உட்கார்ந்துருக்குன்னா மேக்னெட் போட்டிருக்காங்க. மேக்னெட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்துடலாமா? டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இங்க பாருங்க. அப்பா ஃபுல் ஸ்ட்ரென்த்தே யூஸ் பண்ணிருச்சு. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா பேரிங் மோட்ல போயிடும். பேரிங்க பத்தி பேசணும்னா இதுல ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. அப்புறம் OnePlus ஃபாஸ்ட் பேர் கிடைக்கும். ஆனா கூகுளோட ஃபாஸ்ட் பேர் இருக்கு. அதுல வந்து நீங்க ஆண்ட்ராய்டு எந்த ஆண்ட்ராய்டு போனா இருந்தாலும் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம், பட் தட் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, பட்ஸோட டிசைன் பாத்தீங்கன்னா OnePlus Nord Buds நீங்க பாத்திருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குங்க பாக்குறதுக்கு. சேம் ஒரு ஃபிளாட்டான ப்ராடான ஸ்டெம் கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த டிசைன் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபிளா இருக்கு போட்டு யூஸ் பண்றதுக்கு. எனக்கு ஃபிட் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு எங்க ஆஃபீஸ்ல நாங்க ட்ரை பண்ணப்போ ஃபிட் வாஸ் குட். நான் வந்து கண்டினியூஸா ஒரு 3-4 மணி நேரம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. சுத்தமா எனக்கு டயர்டா இருக்கு, ஐயோ இரிட்டேஷனா இருக்கு, தூக்கி போடணுமே அப்படின்னு தோணவே இல்லை. அப்புறம் பட்ஸ்ல வந்து IP55 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க, which means it is water resistant. அப்படின்னா இந்த பட்ஸ் போட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது வேர்த்துச்சுன்னா இது கெட்டு போகாது. so that's a good thing. இப்போ ஃபிளாட் சைட்ஸ் கொடுத்திருக்கனால இதுல டச் கண்ட்ரோல்ஸும் கொடுத்திருக்கனால உங்களுக்கு டேப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஒரு தடவை டேப் பண்ணீங்கன்னா ப்ளே பாஸ் ஆகும், டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாட் சேஞ்ச் ஆகும், லாங் பிரஸ் பண்ணி வச்சீங்கன்னா ANC டிரான்ஸ்பரன்சி மோட் ஸ்விட்ச் ஆகும். அதே சமயம் நீங்க இன்னும் கொஞ்சம் லாங்கா பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸ்லி கனெக்டட் டிவைஸ் இருக்கு அதுக்கு ஸ்விட்ச் ஆயிடும். அப்படின்னா நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், மேக்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்விட்சிங் பண்றதுக்கு அது லாங் பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க இது டுவல் கனெக்ஷன் மாதிரி இல்ல, ஒரே சமயத்துல நீங்க ரெண்டுத்தையும் கேட்க முடியாது, பட் ஸ்டில் இட் வர்க்ஸ். ஒரு காம்ப்ரமைஸ்னு சொல்லலாம், பட் இட் வர்க்ஸ். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஹே மெலடி ஆப் யூஸ் பண்ணி இதோட கண்ட்ரோல் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். OnePlus ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ளே அவங்க மர்ஜ் பண்ணி விட்டாங்க. சோ அதுல வந்து உங்களுக்கு கேஸோட பேட்டரி லைஃப் எவ்வளவு இருக்கு, பட்ஸோட பேட்டரி லைஃப் எவ்வளவு இருக்கு, கேமிங் மோட் சேஞ்ச் பண்ணணுமா, நாய்ஸ் கேன்சலேஷன் போடணுமா, டிரான்ஸ்பரன்சி மோட் போடணுமா, ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல அப்டேட் பண்ணணுமா, இல்ல கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா, எல்லாமே நீங்க இந்த ஆப்பை வச்சு பண்ணிக்கலாம். வெரி ஈஸி. ஓகே, சவுண்ட பத்தி பேசலாமா? உள்ள வந்து 12.4 mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் ஆடியோ கோடெக் சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு AAC மட்டும் தான் கிடைக்கும். சோ சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா பேஸ் இருக்குல்ல, பேஸ் சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஹைஸ் அப்படினா ட்ரெபிள் அப்படி சவுண்ட் வரும்ல, அதுவும் நல்லா கொடுத்திருக்காங்க. அப்படினா யூ ஷேப்ட் சவுண்ட் கொடுத்திருக்காங்க. பேஸ் இஸ் குட், ட்ரெபிள் இஸ் குட், மிட்ஸ் வந்து கொஞ்சம் கீழ. இதுல பாத்தீங்க என்ன ஆகும்னா, நான் தேவரால நாட்டம் கேட்டேன் பொன்னியின் செல்வன்ல இருந்து. அதுல வந்து ஒரு பேஸ் ட்ரமோட செக்ஷன் இருக்கு, டம் 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 அடிக்கும் போது வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிருந்துங்க. முன்னாடி வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் அது வந்து கொஞ்சம் பேக் சீட் எடுத்துருது. அப்புறம் சொல்லுன்னு இருக்குல்ல பொன்னியின் செல்வன்ல, அந்த பாட்டுல வந்து ட்ரெபிளோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருந்துச்சு, கிளீனா இருந்தது, ரிஃபைண்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமா ஹார்ஷா தோணும், பட் ஐ ஸ்டில் லைக்ட் இட் a lot. அப்புறம் சவுண்ட் பாத்தீங்கன்னா கிளீனா இருக்குங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கிளியரா கேட்கலாம். அப்புறம் வால்யூம் லெவல்ஸ் கூட அதிகமா கொடுத்திருக்காங்க. எனக்கு கேட்டீங்கன்னா Oppo Enco Air 2 Pro இருக்குல்ல, நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பிடிக்குங்க. 3500 rupees பக்கம் கிடைக்கும். அது அதோட ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் வெர்ஷன் சொல்லலாம் இது. அதுவும் இல்லாம நீங்க சவுண்ட வந்து இந்த பட்ஸ்ல ஈக்குவலைசர் வச்சு சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரெபிள் அதிகமா தோந்தா இல்ல பேஸ் அதிகமா தோந்தா அதை கம்மி பண்ணிக்கலாம். நீங்க ஓவரால் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில பாத்தீங்கன்னா நீங்க OnePlus Oppo ஓட பட்ஸ் வாங்குனீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர் சவுண்டிங் தென் Realme கூட சொல்லுவேன். இன்ஃபேக்ட் Nord Buds 2 சர்ப்ரைஸ் பண்ணிருச்சுங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு சவுண்ட் குவாலிட்டி. Realme ஓட பட்ஸ் கூட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லாங்க. Realme, OnePlus, Oppo ஆல் குட் பட்ஸ்னு சொல்லுவேன். பட்
போட் மாத்திரம் நீங்க வாங்கிடாதீங்க, இட்ஸ் நாட் தட் குட். ஸோ ஏஎன்சி வந்து 25 dB என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சல் பண்ணுன்னு சொல்றாங்க. எனக்கு ஃபிட் நல்லா கிடைச்சனால ஏஎன்சியோட எஃபெக்ட் சூப்பரா இருந்ததுங்க. நல்லா ஃபேனோட சவுண்ட் எல்லாம் ஓரளவு நல்லா கட் பண்ணிச்சு. இட்ஸ் நாட் த பெஸ்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, 3000 ரூபாய்ங்க, பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் வெல். டிரான்ஸ்பரன்சி மோடு தாங்க, கொடுக்காம இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும், பிகாஸ் இட்ஸ் நாட் தட் குட். இப்போ மைக் பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. மைக்ல வந்து நான் கால் எடுத்தேன், அப்புறம் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க கேட்டு பாருங்க, உண்மை சொல்லணும்னா இட் டசன்ட் சவுண்ட் தட் குட்ங்க. This is an audio recording for the Nords of the OnePlus Nords 2. What do you guys think of the sound quality? கேட்டிங்களா? இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக நிறையா கால்ஸ் எடுக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வயர்ட் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் வயர்ட் இயர்ஃபோன்ஸ் கூட கொடுக்குற மைக் இருக்கே, ஆல்வேஸ் பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். சரி, பேட்டரி பற்றி பேசலாமா? 7 hours உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. பட்ஸில் ஏஎன்சி ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா 36 hours உங்களுக்கு கேஸில் கிடைக்கும். ஏஎன்சி ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா 5 hours உங்களுக்கு ஏஎன்சி ஆனில் கிடைக்கும், 27 hours கேஸில் கிடைக்கும். உண்மையாக சொல்லணும்னா பேட்டரி லைஃப் வெரி குட், நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ 3000 ரூபாய்க்கு இந்த OnePlus Nord Buds 2 இருக்கு. நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேங்க நான். OnePlusோட பிராண்ட் வேல்யூ இருக்கு, இந்த மாதிரி குட் சவுண்ட் குவாலிட்டியும் கொடுத்திருக்காங்க, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு நல்லா இருக்கு. இந்த வருஷம் உண்மையா சொல்லணும்னா OnePlusோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி தான் வேணும்னா உங்களுக்கு 5000 கீழ JBLோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு, Oppo Enco Air 2 Pro இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் அது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும் கம்பேர்ட் டு OnePlus Nord Buds 2. சோ நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆசம் கேஜெட் ரிவ்யூஸ், அன்பாக்சிங்ஸ், கம்பேரிசன்ஸ் எல்லாம் பார்க்க விரும்புறீங்கன்னா டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.